ஏன் இப்படி இருக்கீங்க? சுத்தமா புரியல. சரி, இத பத்தி நம்ம லாஸ்ட்டா பேசுவோம். பிரியான்ற நேம்க்கு ஒரு ஆஃபர் வச்சிருக்கிறதா சொல்லியிருந்தோம். ஆக்சுவலி அது என்ன ஆஃபர்னா, ஃப்ரீ ஃப்ரேம் வந்து தரப்போறோம். ஒன்லி 2 சைஸ் தாங்க. 12/8 அண்ட் 12/18. பிரியான்ற நேம்ல யாருக்கு இருக்கீங்களோ வந்து டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ரேம், நோ காஸ்ட். ₹1 கூட நாங்க சார்ஜ் பண்ண மாட்டோம். அண்ட் இன்னொரு ஒன் திங் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வர 10 மெம்பர்ஸ் மட்டும் தாங்க இந்த ஆஃபர் அப்ளிகபிள். அதுக்கப்புறம் வரவங்களுக்கு அப்ளிகபிள் இல்ல. சோ மறக்காம கீழ டிஎம் பண்ணுங்க, இல்ல இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் வந்து ஆஃபர்னு சொல்லி ஒரு ஆல்பம் போடுறோம் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு. 4 ஆல்பம் பண்ணா 2 ஆல்பம்ஸ் ஃப்ரீன்னு. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் என்கொயர் பண்ணாங்க. நாங்க பேசும்போது என்னன்னா, நாங்க தெளிவா கேட்டுட்டோம் என்ன விஷயம்ன்ட்டு. அந்த 4 ஆல்பம் பார்த்தீங்கன்னா, கம்மி ஷீட் இருக்கிறத விட்டு கடைசி வர 2 ஆல்பம் பார்த்தீங்கன்னா, ஹெவி ஷீட்ஸா தராங்க. ஆக்சுவலி எக்ஸாம்பிள்க்கு ஃபர்ஸ்ட் வர 4 ஆல்பம் ஒரு 30 ஷீட்ஸ்னா, லாஸ்ட்டா வர 2 ஆல்பம் 2ம் சேர்த்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்பமே 50 ஷீட்ஸ் வர மாரி தராங்க. டோட்டல் 100 ஷீட்ஸ் ஆகுது. ஸோ இப்படி பண்ணா நம்ம ஆஃபர் எப்படி கட்டுப்படி ஆகும்? நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா, நான் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கிட்ட சத்தியமா இத எதிர்பார்க்கல. பட் ரொம்ப டிசப்பாயின்ட்மென்ட்டா இருக்கு. ஸோ இந்த மாரி என்கொயர் பண்ணாம கொஞ்சம் உங்களுக்கே தெரியும் ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னா எந்த அளவுக்கு பாசிபிள்ன்ட்டு. அத மனசுல வச்சுட்டு என்கொயர் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு ஒரு புது வீடியோல பார்க்கலாம். பாய்.